ஹாய் காய்ஸ், நாங்கள் ஃபைனலாக வந்து இப்போ ஐவிக்கு கிளம்பிட்டோம். பேக் பண்ணிட்டு இப்போதான் 7 எங்களுக்கு 8:30 தான் பஸ். ஸோ கிளம்பி இங்கே நின்றுட்டுருக்கோம் ஆட்டோக்காக. ஆட்டோ வந்துட்டாங்கன்னா நாங்கள் கிளம்பி காலேஜ் போயிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 4-5 பேய் பிசாசுங்க இருப்பாங்க, அவங்க வந்து கண்டென்ட்டுக்குள்ள இழுத்துருவோம் நாங்கள். அதுக்கப்புறம் vlog நாங்கள் கண்டினியூ பண்ணவே தேவையில்ல, அவங்களே எல்லாத்தையும் ஆரம்பித்து முடிச்சிருவாங்க. ஸோ வாங்க நம்ம vlog போகிற போக்கில் பார்க்கலாம். இப்படி வச்சா நம்ம ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஏதோ ஆண்ட புண்ணியத்துல போயிட்டோம். எவ்வளோடி ஒரு எந்தூசியாசமே இல்லாம நீங்க ஒரு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க எந்த மாதிரி குத்து போடுறோன்னு. இதோட வைபே வேற. முருகானந்தத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளவுதான் பார்க்கப்பட வேண்டிய கிளிப். இது முக்கியமான கிளிப். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்படி இருக்கிறோட எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. இதுல வேற பேஷண்ட் ஹேஷ்டாக் பார்க்கிறதுக்கு ஃபைனலி நாங்கலாம் வந்துட்டு ஒண்ணா டூர் போறோம். நான் ஸ்கூல்ல கூட போனது காலேஜ்லயே சரி போலாம். செகண்ட் இயர்ல இருந்து பிச்சை கேட்டிட்டு இருக்கேன். செகண்ட் இயர் எப்ப தெரியுமா? ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து கேட்டிட்டு இருக்கேன். பட் லாஸ்டா இப்போதான் நடக்க போகுது. டூ ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஏன்னா ஆடினே இருப்போம், ஃபன் பண்றோம். பஸ்ல ஃபன் ஐடியாவே இல்ல, எல்லாரையும் தூங்க விடுற ஐடியாவும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் இந்த மாதிரி பைத்தியம் குரங்குஸ்லாம் நான் அழைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லும் போதே வராங்க நிறைய பேர், நிறைய என்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் தான் எங்களோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நான் தண்ணிக்கு போகலாம். தனியா ஹாய் ஹாய். யாருமே வந்து vlog வர மாட்டாங்க. ஹலோ, எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ தான் லேட். உனக்கு முன்னாடியே நான் தான் ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணேன். போ. இது வந்து செருப்படி போட்டு ஒரு செருப்படி நம்பர் 1 சிவசக்தியின் செருப்படிகள். Thank you so much. நெக்ஸ்ட் வந்து அதையும் போய் கேட்டேன். vlogger உங்கள்கிட்ட வந்து கேட்கல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு உங்களோட தருணம்? ஜாலியா தான் இருக்கு. ஆனா ரிட்டர்ன் வரப்பே ஜாலியா வரணும். அது வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு क्वेश्चन. எல்லாரும் வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜாலியா போயிட்டு வா, நல்லா போயிட்டு வான்னு சொல்லல, சண்டை போடாமாங்க. அந்த மாதிரி சம்பவம் இருக்கு. நானே சொல்றேன், இருக்கு, கண்டிப்பா இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு சம்பவம் பண்ணலாம்னு இருக்கேன். என்னடி இது? வாட்ஸ்அப் ஆடியோ நான் மெட்டல்ல பண்ணிரலாமா? இது லிஸ்ட்ல இல்லங்க, அவ இப்பதான் ரிலீஸ் பண்றா, அதனால எனக்கு தெரியாது. சிவா இன்னும் பஸ் வரலன்னு எல்லா ஸ்டாஃபும் என்னை பிடிச்சி போட்டு குத்துறாங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாம ஒரு ஓரத்துல நிக்கிறேன். மடிச்சு பஸ் இந்த சாஸ்திரா தாண்டி வருதான். அப்படின்னா இன்னொரு காம்பவுண்ட் இடத்துல 20 நிமிஷம் ஆகும்னு அர்த்தம். கேமரால வர பாத்துக்கிட்டே உட்காந்துருக்காரு சேர்மன் சார். என்னத்த பண்றதுன்னு தெரியல. பாப்போம், பஸ் வரும், நம்புவோம். என்ன பண்ணணும்? எதுக்கு மைக்கெல்லாம் வர என்கிட்ட கொடுத்துருக்கீங்க? எங்க நான் கோஆர்டினேட்டர் தானங்க, ஆர்கனைசர் இல்லைங்க. நானு ஆர்கனைசரா நினைக்கிறாருங்க சார்ட்ட பேசிக்கிட்டு. சூப்பர் வரும், ஒரு 10 நிமிஷம் போறங்க. பலூன் வரும். ஐவி போறோம். ஆனா பஸ் தான் வரல. ஆமா, இன்னும் இந்த பஸ் வரல. ஒரு பஞ்சுவாலிட்டி இந்த காலேஜ்ல சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லன்னா இங்க கிடையாது. ஐவி மணி பாத்தீங்கன்னா மணி என்ன 9 மணி ஆயிடுச்சா? 9:15 ஆச்சு. நாங்க இங்க வந்தப்ப டைம் பாத்தீங்கன்னா 7:30. நாங்களே அரை மணி நேரம் லேட்டா வந்தோம்னு நினைச்சோம். ஆனா இன்னும் பஸ் வந்த மாதிரி இல்ல. ஒருவேளை கேன்சல் பண்ணிடுவாங்களோடி. நெகட்டிவா பேசாதீங்க, பி பாசிட்டிவ். நாங்க பாசிட்டிவா நினைச்சாலும் எங்க என்விரான்மெண்ட் எங்களை பாசிட்டிவா வச்சுக்க மாட்டேங்குது. நாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல இருக்கோம். ஏன்னா பரிசுத்தம். காய்ஸ் இங்க பாருங்க, 200 ரூபாய் கொடுத்து எல்லாமே ஒரே செருப்பு இல்லாம வந்திருக்காங்க. இவங்க யாருன்னா இங்க பாருங்க. இதாண்டா பட் ட்ரெண்ட் தெரியுமா தெரியாதா? சரிடா, இது பெருசாடா. அவன நான் பிக்கன் ஸ்டாக் ஃபர்ஸ்ட் காப்பி போட்டுறோம். ஏண்டா பாய்ஸ் சொல்லுங்க பாருங்க. ஓகேங்களா? பாய்ஸ் சொல்லுங்க. பரவாயில்லை. இப்ப வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னா அங்க பாருங்க வந்துட்டு எங்க அங்கதான் வெயிட் பண்ணிட்டு போறோம். டிஜே பஸ் வந்துட்டு அங்க பாருங்க. பரவாயில்ல ஈஸி பஸ் இல்ல தலைவி, அது ஹல்க் சிவில் டிபார்ட்மெண்ட். சரியா இருக்கு.
எக்ஸைட்டடா வந்து நான் பேசணும்னா அதே மாதிரி இப்போ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இங்க பாருங்க, ரைட்ல பாத்தீங்கன்னா இது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் பஸ், லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இசி பஸ். வேற சிஎஸ்சி பஸ் இல்ல, சுத்தி எங்கேயுமே உங்களுக்கு சிஎஸ்சி பஸ்ஸே இருக்காது. நாங்க சிஎஸ்சி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படா வரும். அதுவும் ஒரு இன்ட்ரோ இருந்துச்சு, உங்களுக்கு அந்த இன்ட்ரோ பார்ப்போம். இந்த பஸ் வரதுக்கு ஒரு செம்மையா மோனிகா பாட்டு போட்டு டும்முன்னு போட்டாங்க, சரியாக என்ஜாய் பண்ணோம். எங்க பஸ்ஸுக்கு ஒரு கிராண்டா வரவேற்பு பண்ணலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸை காணும் வராது, அதெல்லாம் இல்ல, போயே தீர்வோம். போக மாட்டோம். இந்த 2 பஸ் மட்டும் வந்திருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா. இந்த சிஎஸ்சி பஸ் மட்டும் எப்போதும் கோளாறு கொடுக்குறாங்க. சிஎஸ்சினாலே கோளாறு தான் உங்களுக்கு பண்ணோம். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர் காலில் உங்களுக்கு வந்து அந்த பஸ் வந்தோன்னா அந்த இன்ட்ரோ மட்டும் பாருங்க, நாங்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தத்துல சிஎஸ்சி பஸ் தான் இல்ல இசி பஸ் தான் கிளம்பிடுச்சு. நான் எங்க பஸ் வரவே 20 minutes ஆகுமா. காங்க கிளம்பிருச்சு கைஸ். எங்க எல்லா வண்டியும் போதுங்க. எங்க எப்ப பார்த்தாலும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஓர வஞ்சனை வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எங்க வண்டியில சவுண்ட் சிஸ்டம் இருக்காங்களையாமா. என்னத்த சொல்றேன்னு தெரியல. இசி போது, சிவில் போது, மெக்கானிக் போது, எல்லாம் போது. எங்களை தவிர 10:30 மணி ஆமா உட்காந்துருக்கோம். சோறு கூட திங்கறனாலாம். வரும்போது எங்க மூஞ்சியெல்லாம் நீங்க பொலிவா பாத்திருப்பீங்க. இப்ப வந்து முடியல எங்களால, ஒரு அளவுக்கு மேல மேக்கப்பும் போட முடியல, கலைஞ்சு போயிடுது. நாங்க டான்ஸ் மேக்கப்ங்கிறத விட இங்க ஒரு பெரிய கஷ்டம் இதுங்க காட்டுறேன். இங்க நிறைய பேருக்கு அதே கஷ்டம். என் பேண்ட் வந்து அழுக்காயிருச்சா, என்கிட்ட வேற பேண்ட் இல்ல. நான் ஒரே ஒரு பேண்ட் வச்சு எல்லா காஸ்ட்லயும் மேட்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ இதான் என்னோட பேண்ட். நான் வந்து லிங்க் வேணா கமெண்ட் பண்ணுங்க. மிந்த்ரால தான் வாங்கினேன், 800 ஒன்லி. மறுபடியும் நாங்க தான் காத்திருந்து உட்கார வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். சிட்டுவேஷனுக்கு ஒரு பாட்டு பாட சொல்லுவோம். காத்திருந்து காலங்கள் போனதடி. முடியலங்க, வலிக்குது. ஆமா, என்ன பண்றதுன்னு ரொம்ப தெரியல. கஷ்டமா இருக்கு गाइस. ஃப்ரண்ட் கேமரால இவ்வளவுதான் குவாலிட்டி வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவளதான் எல்லாம் செட்டில் ஆயிட்டோம் நாங்க. எங்களுக்கு எப்படின்னா நார்மலாவே எங்களுக்கே ஐ வேணா எங்க வாயில இருந்து வாங்க பாத்தாங்க. அது நடந்துரும் போல இருக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல. ஏறி உட்கார்ற வரையுமே எங்களை திக்னு வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அங்க உட்காந்துட்டு அங்க உட்கார பூச்சி கிடைக்கும்னு சொல்லிட்டு திரும்ப எங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு அங்க உட்காந்தோம். திரும்ப வந்து காலேஜ்ல அங்க உட்கார கூடாது, கேமரா பார்த்து திட்டுவாங்க. திரும்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்க போயிட்டு இருக்கோம். அதான் எங்களுக்கு சிஎஸ்சிக்கு ஐவி கன்ஃபார்ம் ஆகிறதே பெரிய பாடா இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆனதுக்கு எங்களுக்கு பஸ்ல ஏறி உட்காந்தாதான் நாங்க ஐவி போறோமா இல்லையானே தெரியும். அது பிரேக் டவுன் கிட்ட மொத்தமா முடிஞ்சிடும். அதுவரை நாங்க ஐவி போல. நெஞ்ச பேரு நம்ம ஐவி போல. எப்ப நம்ம பஸ்ல ஏறி உட்காந்து அந்த பஸ் கிளம்புதோ அப்பதான் ஐவின் ஸ்டோரி போடணும், புரியுதா? ஆல்ரெடி நாங்க ஸ்டோரி வேற போட்டு வச்சிருக்கோம். ஒரே அசிங்கமா போயிரும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மறுபடியும் நாங்க என்ன போய் சேரல. நாங்க தான் கருப்பு கொட்டோம். நாங்க காலேஜ் வந்துட்டோம். வந்துட்டே இருக்கோம். ஐயே அதான் இப்ப யாரகட்டிகள் பஸ் கிளம்பிடுச்சு. ஜூம் பண்ணு. கொடிகுளம் வச்சு நீ வச்சிருந்தியா இல்லையா? அவன் கேட்க நம்ம மஞ்சள் சட்டைக்கும் கருப்பு சட்டைக்கு தான் இங்க பிரச்சனைங்க. சாரி, ஜூம் பண்றீ. நீங்க ஏதோ பெரிய சண்டை கான்ட்ரோவர்சி நினைச்சிட்டு இருந்தீங்க. டிவி கேங்க. நோ பாலிடிக்ஸ். ஆக்சுவலா உங்களுக்கு ஐவின் வந்து தப்பா சொல்லிட்டாங்க. ஸ்வஸ்தி, நம்ம ஐவின் வந்து தப்பா நினைச்சிட்டோம். நம்ம நைட் ஸ்டே பண்ண வந்திருக்கோம். பாத்தீங்களா? மூன் லைன்ல வந்து நாங்க நைட் ஸ்டே பண்ண வந்திருக்கோம். அதான் ஆக்சுவலா உண்மை. ஆசைதான், ஆனா சாப்பிட முடியல. ஆமா, நாங்க நைட் ஸ்டே நல்லா இருக்கு, என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கு. எங்க கிண்டர்கார்டன் ஸ்டூடண்ட்ஸோட ஜாலியா நோ டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு. நாங்க நைட் ஸ்டேல ரொம்ப நல்லா இருக்கும். ஐவி கிடையாதுங்க, நான் தான் சொல்றேன்ல, கடைசி 10 நிமிஷம் கூட பரபரன்னு இருக்கிற டிபார்ட்மெண்ட்னா சிஎஸ்சி தான். எங்களுக்கு இல்ல, காமனா எல்லா காலேஜ்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு குரூப்பை வேற ஃபார்ம் பண்ணி வந்த கதை, போன கதை, ஆல்ரெடி ஏகப்பட்ட ரீல்ஸ்லாம் வேற எடுக்கலாம்னு வச்சிருந்தோம். கண்டிப்பா தான் எந்த பிளானுமே இருக்காது. 10வது எங்க வண்டியில இது எனக்கு மைக் இருக்கு, உங்கள்ட்ட தான் இல்ல. 10வது எங்க வண்டியில வேற சவுண்ட் சிஸ்டம் வேற ப்ராப்ளமா. எனக்கு தெரிஞ்சது சரியாகும்ன்ற நம்பிக்கையே இல்லை எனக்கு. ஸ்டார்டிங்கே ஃபயரா இருக்குல்ல. நாங்க இப்ப கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலைல போய் ஒரு 10:30 போல ரீச் ஆகும். எங்க ஃப்ரெஷ் அப் ஆறமான்னு தெரியல. நெக்ஸ்ட் கம்பெனி விசிட் தான். அதுவும் இல்லாம கொடுமை, இந்த 4 வருஷத்துல இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐவி. பெஸ்ட் ஐவி நினைக்கிறேன். ஆமா, நல்ல ஸ்டார்டிங்கே செம்மையா இருக்கு.
அமர்க்கலமா இருக்கு. அங்கங்க குரூப்பிசம் வேற இருக்கு. வாங்க குரூப்பிசம் காட்டுறேன். குரூப் நம்பர் 1D இவங்க இன்னமும் ரீல்ஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1Dன்னு குரூப் நம்பர் 1 இவங்க இன்னமும் ரீல்ஸ் தேடிட்டு இருக்காங்க. குரூப் நம்பர் 2 இதுங்க வீட்டுக்கு போலங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஏதோ டிபேட் போயிட்டு இருக்கு. அங்க வந்து ஃபோன் கால் போயிட்டு இருக்கு. இங்க உட்காந்து வலி வந்தனால நின்னுட்டு இருக்காங்க. கொடிக்குளம் பேச்சுதான் இருக்கு. அந்த மஞ்சள் கருப்பு சட்டைக்குறாங்க இங்க டிபேட்டே. அப்புறம் ஹாய் நல்லா பலபலன்னு இருக்க வீடியோல அழகா இருக்கு. गाइस கமெண்ட்ல சொல்லுங்க நான் எப்படி இருக்கு. கழுவி ஊத்துவாங்க. அதெல்லாம் நீங்க அது பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா வீடியோவும் நான் வந்து கவர் ஆவேன். வாட் அபௌட் யூ? நம்ம ஐவிக்கு வந்திருக்கோமா நைட் ஸ்டேக்கு வந்திருக்கோமா? ஹோட்டல் கிளிக்குது. गाइस அட் லாஸ்ட் எங்க பஸ் வந்துட்டு நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். அங்க பாருங்க ஐடி கார்டு இருக்கா? அங்க பாருங்க நான் காட்டவே இல்ல. அதான் அந்த சைடு பாருங்க. சவுண்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமா மேம் எல்லா டிபார்ட்மென்ட்டுக்கு பலூன் அதெல்லாம் மேம் சிஎஸ்சி ல மட்டும் குறை வைக்கறாங்க. நாலும் பலூன் இருக்கணும்ல மேம். எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ப்ரோ எங்க திருப்பிட்ட ஓ இறங்கறப்ப கட்டிட்டே இறங்கி அப்படி இப்படின்னு லாஸ்ட்டில் எங்கள் பஸ்ஸும் வந்து சேர்ந்துருச்சு. இந்த சவுண்ட் சிஸ்டம் ப்ராப்ளம்ங்கிறால ரொம்ப லேட்டாக வந்துச்சு. நியர்லி ஒரு 10:30 போல் தான் பஸ்ஸே வந்துச்சு. அந்த பஸ் வரப்போ வந்து தூரத்தில் பார்த்தீங்கன்னா பலூன்லாம் கட்டாமல் வந்துச்சு. அதுலேயே வந்து எல்லோரும் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் இறங்கி பலூன்லாம் கட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் ஐயோ ஓகே நம்ம இப்போ வந்து ஐவி போகிறோம், நம்மளே நம்பிக்கணும்னு நாங்களே வந்து ஒரு நம்புகிற ஸ்டேட்டுக்கு வந்தோம். ஏன்னா அது வரையுமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து மாதிரி தடங்களாகவே இருந்துட்டு இருந்துச்சு எங்களுக்கு மட்டும். அப்புறம் ஓரளவு எல்லாமே செட்டில் ஆகி எல்லோரும் வந்து பஸ்ஸுக்கு ஏறியாச்சு. பஸ்ஸில் ஏறி பஸ்ஸு வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே போயிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்புறதா தான் இருந்தாங்க. ஸோ அதனால் எல்லோரும் பஸ்ஸில் ஏறி செட்டில் டவுன் ஆகிட்டு இருந்தோம். நான் வந்து இந்த வீடியோலாம் அப்படியே போடணும், லைக் வந்து அந்த மியூசிக்கோட டான்ஸ் ஆடுற வீடியோலாம் அப்படியே போடணும்னு சொல்லி நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டு ஷூட் பண்ணேன் எல்லாத்தையும். ஆனால் என் நேரம் இதை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி இப்போ அகெயின் எடுத்து நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் மியூசிக்கோட நான் போட்டனால காப்பிரைட் வந்துடுது யூடியூப்பில். ஸோ அதனால் இப்போ நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சதுமே எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு ஜாலியாக. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாட்டையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்ட் சிஸ்டம் ப்ராப்ளம்ங்கிறனால பாட்டு போடுவாங்களோ மாட்டாங்களோன்னு நினச்சோம். பட் எனிவே ஒரு வழியாக பாட்டும் போட்டு எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டு அந்த கோயில்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்துட்டு வெடியெல்லாம் வெடித்து கேக்லாம் கட் பண்ணி லைட்டாக சின்னதாக ஒரு பஸ்ஸுக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நாங்கள் எங்களோட ட்ராவலை வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னடி சரவணா வாங்கலையா? ஃபஸ்ட் ஐவிங்கிறனால எல்லாருமே ஒவ்வொரு பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், பஸ்ஸில் இது பண்ணணும், இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கணும், அப்படி இப்படி நிறையா பிளான்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் நடந்தது எல்லாமே வேறு மாதிரி இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. எல்லாருமே எல்லா இடத்துலையும் இல்லைனாலும் சில இடத்துல வந்து எல்லாருமே சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஒத்துமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே சில இடத்துலலாம் வந்துட்டு ரொம்ப நீடடான இடத்துல சில பேர்லாம் வந்து ஒதுங்கி இருந்தாங்கன்னா நமக்கு கோவம் வரும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ட்ரிப்போட ஸ்டார்டிங்கில் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் போக போக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது.
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு அதை பார்த்துட்டு வந்து நம்ம என்ஜாய் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தனால எங்கள் யாருக்கும் பெருசாக அந்தளவுக்கு தெரியல. எங்கள் யாருக்கும்னா என் கூட இருந்த யாருக்கும் அந்தளவுக்கு பெருசாக தெரில. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாட்டை போட ஆரம்பிச்சது தான், பாட்டை நிறுத்தவே இல்லை. எல்லோரும் நல்லா தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிக்கிட்டு ஆடிட்டு தான் கிடந்தோம். இவங்கெல்லாம் இப்படி ஆடுவாங்களா, அவங்கெல்லாம் அப்படி ஆடுவாங்கள்ல, ஷாக்காகிற அளவுக்கு எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு நாங்களும் ரொம்ப நேரம் வைப் பண்ணிவிட்டு நான்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தூங்கிட்டேன். பண்ணினதுலேயே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, நான் படுத்து தூங்கினது தான். நான் ஒரு 2 hours கிட்ட தூங்கியிருப்பேன். நான் தூங்கினால வந்துட்டு எனக்கு பெருசாக பாடி பெயினும் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் எதுவுமே கிடையாது. பட் என் கூட இருந்த எல்லாருக்கும் கத்தி டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து டீ பிரேக்குக்காக இடையில ஒரு ஹைவேஸில் வந்து நிறுத்தினாங்க. அந்த இடத்துல டீயும் அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் நைட்டு யாருமே சாப்பிட்ல. அதனால் பிஸ்கெட்டு முறுக்குன்னு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி வச்சு போன்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஏறினதான் திருப்பி படுத்து தூங்கிட்டேன். திருப்பி ஒரு 2 hours இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு அடுத்த டீ பிரேக் டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கும் ஸ்டாப் பண்ணனால இடையில கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு எல்லோரும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டோம். அங்கே பெருசாக யாரும் டீலாம் வாங்கி குடிக்கலை. அதுக்கப்புறமா தூங்கி முடிச்சது தான் ஞாபகம் இருக்குது. நாங்கள் கேரளா வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். கேரளானா பார்டர் வந்து ரீச் ஆகிருந்தோம். நாங்கள் வந்துட்டு இன்னும் கொச்சினுக்கு போகணும் அப்படிங்கிறனால ஏர்லி மார்னிங் அங்கே இருக்கிற ஒரு ஹைவேஸ் கிட்ட வந்து டீ பிரேக்குக்காக ஸ்டாப் பண்ணாங்க. அங்கேயும் வாஷ்ரூம் இருந்துச்சு. ஸ்டாப் பண்ண எல்லா இடத்துலையுமே வாஷ்ரூம் இருந்துச்சு. அதான் ஒரு மெயின் நல்ல பாயிண்ட்டே ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா. ஹாய் கைஸ், நாங்கள் கேரளா வந்துட்டோம். எத்தனை வாட்டி தான் ஹாய் கைஸ் சொல்லுவேன் தெரியல. இது எல்லாமே ஒரே வீடியோ தானே. அந்த வாய்ஸ்லாம் எல்லாம் மொட்டராஜேந்திர வாய்ஸ் இப்போ செம்மையாக அழிக்குது கற்றுக்கிறது. எனக்கு தூங்கானு போகலாம் படுத்தாங்க. இப்படியே தூக்கு கடுப்பாக வருது. ட்ரெயின்லாம் நல்லா இருக்கும்ல, அப்படியே கை காலெலாம் செம்மையாக இருக்குது. ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கா, நான் சாப்பிட முடியல. இது மொட்டை அதுதான் மொட்டராஜேந்திரன் வந்துட்டு செம்ம ரொம்ப வலிக்குது. எனக்கு என்ன பயம்னா, இப்படி எனக்கு வலிச்சா எனக்கு சளி பிடிச்சா நான் என்ஜாய் பண்ண முடியாது. அதை விட நான் வீட்டில் குழந்தை கட்டிடுவாங்க சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. குழந்தை மாதிரியே வீட்டுக்கு லாட்ரி 2 வாங்கணும். இவ்வளோ மாதிரி பல பேருக்கு அங்கே வந்து வாய்ஸ் டோன் மாறிடுச்சு, பாடி பெயினாக இருந்துச்சுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் இடையில கொஞ்சம் கேப் கிடச்சதும் நல்லாவே தூங்கிட்டேன். நான் படுத்து கண்ணை மூடினாலே யூஸ்வலாக தூங்கிடுவேன். அதனால எனக்கு இந்த சவுண்டு எதுவுமே எனக்கு தெரியல. கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் படுத்ததுமே ஒரு 2 hours கிட்ட நல்லாவே நான் தூங்கியிருப்பேன். அதனால் எனக்கு இந்த பாடி பெயினோ த்ரோட் இன்ஃபெக்ஷனோ எதுவுமே ஆகலை. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லபடியாக ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அந்த மார்னிங் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரெயின் அவுட் ஆகி ஒரு மாதிரி இருந்தாங்க. காலைல ஒரு மாதிரி ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்டாக இருந்த மாதிரி இருந்தாங்க எல்லாரும். ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லையா. ஒரு வழியாக பல மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா எங்கள் ரூமுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆனது வந்து ரொம்ப லேட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கிளம்புனதே 10 o'clockன்றனால நாங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆனது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9:30 போல் தான் வந்து ரீச் ஆனோம். ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் ரூம் இருந்துச்சு. நடந்து நாங்கள் வந்து ரூமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ரூமுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு பிரச்சனை, எத்தனை பேர்த்துக்கு எத்தனை ரூமு, யார் எந்த ரூமுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு ரேண்டமாக எல்லாருக்கும் வந்துட்டு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரூமில் 7 பேர் 8 பேர் இப்போதைக்கு இருந்துக்காங்க. நைட்டு வந்து ஷேரிங் பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ரூம் வந்து ஷேர் பண்ணி கீயை வாங்கி ரூம்குள்ளே போகிறதுக்குள்ளாரே எல்லாருக்குமே ஆக்சுவலாக போதும்னு ஆயிடுச்சு. எல்லாருமே சரியான டயர்டு. யாரை கேட்டாலுமே படுத்து தூங்கணும், எனக்கு தூங்கி எந்திரிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டவா, கம்பெனி என்னடி ஆச்சு உங்களுக்கு? அங்கதான் பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. ஐயோ, சோஃபா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரூம்லயே கட்டலாம். ஓகே, ஒரு வழியாக நாங்கள் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் விளாக் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் எங்கள் கேரளா விளாக கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். ஏய் பாய் சொல்லுங்கடி. ஆஃப் பண்ணி